முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால, ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க. ஐயா, யாரை பார்த்து அதிமுக பார்த்த எமனையே பார்த்தவங்க நாங்க. ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் தலைவர் இன்னைக்கு மூடிச்சு. அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. மனம் வந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா? இந்த அரசாங்கமே 2 சமுதாயத்தை இடையே தூண்டி விடுகிறது. 2 மத முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால, ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க. அது இல்ல, பொதுவா வந்துங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்க நிறைவேற்றணும்னு சொல்றோமே ஒழிய, இந்த சமுதாயம் வேணும், அந்த மதம், இந்த மதம் எல்லாம் கிடையாது. அதிமுக பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்க ஆதி காலத்துல இருந்து இந்த கட்சி இருக்கு. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப 3 தடவை இந்த கோர்ட்டு போயிருச்சு. இத போய் கோர்ட்ல போய் 3 எல்லா நீதிபதிகளும் தீபம் ஏற்றலாம், தவறில்ல. ஒரு அமைப்பே இது இல்லாத அதுவும் கடுமையாக சாடி இருக்கிறார்கள் நீதி அரசர்கள். இந்த அரசாங்கமே 2 சமுதாயத்தை இடையே தூண்டி விடுகிறது. 2 மத இந்த மத பூசல் வரணும், பதட்டம் வரணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. நாங்க கேட்கிற நீதி அரசரே கேட்டுட்டார். நான் தான் சொல்றேன், உங்க கற்பனைக்கெல்லாம், கற்பனை குதிரைக்கெல்லாம் நாங்க வந்து அந்த குதிரை அடக்கு வைங்கன்னா சொல்ல முடியாது. அந்த குதிரையை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி நிலைப்பாடு எப்பவுமே ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் தலைவர் இன்னைக்கு மூடிச்சு. அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உறுதியாக அது மாதிரி எல்லாம் நீங்களா கற்பனையில வச்சு அதுக்கு ஒரு பதில போடாதீங்க. யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவர். மனம் வந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா? நம்ம இந்த கடை இந்த பிசினஸ் இந்த பண்ணிக்கிறேன், இந்த தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தா தான் கூட்டணி. அப்பதான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனையத்தோடு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க, அப்படி செய்வாங்க செய்யலாம். அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரி எல்லாம் போக கூடாது. ஐயா, யாரை பார்த்து அதிமுக பார்த்த யாரை எமனையே பார்த்தவங்க நாங்க.